பிறருடைய சொத்தை நம்ம எடுக்கிறோம்டா ஹராம். அது ஹராம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறது, நம்ம எவ்வளோ நமக்கு சோதனை வருது, பிரச்சனை வருது, நான் அல்லாட்ட கேட்டேன் தரல. எப்படி தருவான்? நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னு வைங்களேன். நீங்கள் இன்னும் ஒரு 5,000 ரூபாயை அந்த கம்பெனியை ஏமாற்றி வாங்குறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு 10,000 ரூபா தான் வருமானம், ஆனால் 20,000 ரூபா வருது. எப்படின்னா நீங்கள் சீட் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் சாதுரியமான ஒரு பிஸ்னஸ் மேன். இல்லை, உங்களை நீங்கள் அழிக்கிறீங்க. பிறரை ஏமாத்தாதீங்க கண்ணியமான இஸ்லாமிய சொல்ல. அப்போ அளவை நிறுவை என்பது மனித. நாங்கள் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருத்தன் பிரயாணம் போகிறான், தலையெல்லாம் தூசி படிஞ்ச நிலையில் பிரயாணத்தில் அவன் கேட்குறான், யாரம் யாரம் யா அல்லாஹ் யா அல்லாஹ், எனக்கு அதுசா, எனக்கு உதவி செய்ய, எனக்கு பிரச்சனை அப்படின்றான். மனிதனுக்கு துஆ என்பது முக்கியமா இல்லையா? எவ்வளோ கட்டம், நிர்பந்தமான ஒரு நிற்கதியான பிரச்சனையான நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அம்ம யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வயக்ஸிஃபு ஸூ வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த். ஒரு மனிதன் நிற்கதியான நிலையில நின்றுக்கிட்டு யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்றான், எனக்கு உதவி செய்யறான், நான் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். அல்லாஹ் சொல்றான், இப்படி நிற்கதியான நிலையில் நின்று கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கிற நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லி உங்களோட பிரச்சனையை நீக்கி இந்த பூமியில உங்களை ஸ்திரத்தனமாக வாழ வைப்பவன் இலாஹுன் அல்லாஹ். அல்லாஹ்விட வேற ஒருத்தர் இருக்கிறான் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமோ? அல்லாஹ் கேட்டா என்ன செய்வான்? கேளு நான் தாரேன். வ இன் ஸஅலனி, அவன் மனிதன் கேட்டான்டா நான் கொடுக்கிறேன்றான். அப்ப நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணுமா இல்லையா? நாம கேட்கிறோம், கிடைக்குது இல்ல. அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அவன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? மத்அமுஹு ஹராமுன் மல்பஸுஹு ஹராமுன் மஷ்ரபுஹு ஹராமுன், அவன் சாப்பாடு ஹராம், அவன் உடுப்பு ஹராம், அவன் குடிபான ஹராம். எப்படி அன்னா யுஸ்தஜாபு லஹு? நீங்க கேட்டு கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப அழுவை நிறுவை என்பது நியாயத்தினுடைய முக்கியமான ஒரு இடம். நீங்க வியாபாரம் செய்கிறீங்களா, பிறர் விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ளுங்க. நமக்கு வர வேண்டியது குறைஞ்சாலும் பிறருக்கு நீங்க கொடுக்கிறத குறைக்காதீங்க. இதையும் இந்த நியாயம் என்கிற அல்லாஹ்வுடைய தராசிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்றோம். எனவே அல்லாஹ் தஆலா இதை பத்தி ஏராளமாக சொல்றான். அது மட்டும் இல்லாம மறுமையிலே மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ் சூர், மனிதர்கள் சூர் ஊதப்படும், ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின், அன்றைய தினத்தில் அவர்களுக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. வாப்பாவும் பார்க்க மாட்டான், அம்மாவும் பார்க்க மாட்டான். அந்த ஒரு மகனை அவரை பார்க்க அவருக்கு நேரம் இல்லை, மகனும் இல்லை, வாப்பாவும் இல்லை, பிள்ளையும் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, அன்றைய தினத்தில் சில பேருக்கு இந்த உலகத்தில் யா அல்லாஹ் என்ற எல்லாத்தையும் எடு, என்ற பிள்ளை எடு, என்ற மனைவி எடு, வாப்பா எடு, அம்மா எடு, என்ன நரகத்தில் இந்த காப்பாத்தி அல்லாம்பாங்க. நடக்குமா? அல்லாஹ் சொல்றான், ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு எந்த தொடர்பும் அவர்களுக்கு இடையில் இருக்காது. யௌமஇதின் வலா யத்தஸாஅலூன், மகனை பார்த்து வாப்பா என்னப்பா உனக்கு என்ன சரி பிரச்சனையா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அங்க எதுவுமே நடக்காது. ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, அன்றைய தினத்தில் ஒண்ணுதான், உங்களோட நன்மையின் இடை அதிகமாக இருந்தால் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அன்றைய தினத்தில் அவர்கள் வெற்றியாளர்கள். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் இடை குறைவாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமடைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்றான். அப்ப மனிதர்களுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கப்படுது. சிலவங்க இதை மறுக்கிறாங்க. அது எப்படி நெருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா கணிப்பீடு இல்லை, அல்லாஹ் தராசு வச்சு நெருக்கிறேன்றான். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வருகிறது, வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அன்றைய தினத்திலே நிறுவை என்பது உண்மை. உங்களோட செயல்கள், நீங்க செஞ்ச கெட்ட செயல்கள், நீங்க செஞ்ச நல்ல செயல்கள், அல்லாஹ் சொல்லானா இல்லையா, அன்றைய தினத்தில் உங்களுக்கு பதிவேடு கொடுக்கப்படும். கொடுக்கப்படுற நேரத்தில் அவன் கேட்பான், இந்த பதிவேடு எனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாமா, எதுக்கு இதெல்லாம் எனக்கு? அதாவது யாருடைய வலது கையில கொடுக்கப்படுமோ அவன் சந்தோஷப்படுறான், இடது கையில கொடுக்கப்படுறவன் இது எனக்கு வழங்கப்படாம எந்திக்கலாமே. அவன் தனக்கு முன்னால் எல்லாத்தையும் கண்டுகொள்வான். அவனுடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுகிறது. வல் வஸ்னு யௌமஇதின் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை பாரமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய எடை குறைவாக இருக்கிறதோ அவர்கள் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவங்க தங்களுக்கு தாங்களே. அல்லாஹ் நியாயம் பண்ணலே, நீ தானே நியாயம் பண்ணா. அல்லாஹ் சொன்னான் உன்னை செய்ய வேணான்னு எத்தனை முறை சொன்னா, கேட்டியா? நீ பிஸ்னஸ் பண்றியே, நீ வியாபாரத்தில் ஒழுங்காயிரி, அளந்து கொடுக்கும்போது ஒழுங்கா கொடுன்னு சொன்னா, கேட்டியா இல்லையா? அப்ப அல்லாஹ் அவன் மனிதனை அவன் நஷ்டப்படுத்துகிறார், தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரின அமாலா, அமல் செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், சில பேர் அமல் செய்கிறார்கள் ஆனா நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். யாருன்னு சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், எப்படி? ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரின அமாலா, அமல் செய்து நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை சொல்லட்டுமா? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே அவங்களோட எல்லாம் லாஸ்ட், எல்லாம் நிறைய தொழுது நோன்பு முடிச்சு எல்லாம் பண்றாங்க, ஆனா எல்லாமே அவர்களுக்கு நஷ்டமாகி விட்டது.
வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. ஆனால் அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நல்ல விஷயம் செய்கிறோம் நிறைய. எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க. அவங்க செஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் அழித்து விட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம். அவங்க தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர்கள் நிராகரித்தார்கள். வலிகாஇஹி, அவனுடைய சந்திப்பையும் அவர்கள் மறுத்தார்கள். ஃபஹபிதத் அஅமாலுஹும், அவங்களுடைய செயல்கள் அழிந்து விட்டது. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, யௌமல் கியாமால அவங்களுக்கு எடையே வைக்க மாட்டோம். வைக்கிறதுக்கு இருந்தா தானே வைக்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், சில ஆளுக்கு அமல் செய்கிறாங்க, இன்றைக்கி பார்க்குறோம், நல்லா தொழுகிறாங்க, நல்லா நோன்பு முடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஷிர்க் வைக்கிறாங்க. மறுமை நாளில் அவங்களுக்கு நன்மை இருக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு. நபியே, நீங்க நபி தான், நீங்க ஷிர்க் வச்சாலும் அமல் அழிஞ்சு போயிடும். நெருக்கிறதுக்கு இருந்தா தானே நெருக்க. ஒருத்தவன் சொல்ல எனக்கு நெருத்து தாண்டு, ஒன்றும் இல்லையாடாப்பா நெருக்கிறதுக்கு உனக்கு. அல்லாஹ் சொல்றான், லா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, கியாம நாளில் அவனுக்கு நிறுவையை நாங்கள் உண்டாக்க மாட்டோம். அப்போ வழங்குதா? அப்போ கியாமத்து நாளில் மனிதன் அவனுடைய